ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே மிகவும் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த கோவில் இதுதானாம். இது எங்கே இருக்குது தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். திகில் கதைகள் என்றாலே அது நம் ஆர்வத்தை வெகுவாக தூண்டுவதாக இருக்கும். இந்த கதைகள் ஒருவரின் நம்பிக்கை மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆர்வத்தை பொறுத்து பயம் அல்லது ஆர்வத்தின் கலவையை தூண்டலாம். சிலருக்கு மர்மமான பிற உலக கதைகளை தெரிந்து கொள்வது ஆர்வத்தை உருவாக்கும். இந்தியாவில் மர்மங்களுக்கு எப்போதுமே முடிவில்லை. அதற்கு கோவில்களும் விதிவிலக்கல்ல. லட்சக்கணக்கான கோவில்கள் கொண்ட இந்தியாவில் ஒவ்வொரு கோவிலுமே தங்களுக்கு என தனி வரலாற்றை கொண்டுள்ளன. அதே சமயம் சில கோவில்கள் அளவில்லாத ரகசியங்களையுமே கொண்டுள்ளன. இந்தியாவிலேயே மிகவும் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படும் கோவில் எது தெரியுமா? அது ஏன் அப்படி மாறியது என்று எப்போதாவது யோசித்து இருக்கிறீர்களா? இதற்கான பதிலைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ராஜஸ்தானின் வறண்ட நில பரப்புகளில் மெகந்திப்பூர் என்ற ஒரு சிறிய கிராமம் உள்ளது. இது இந்தியாவின் மிகவும் புதிரான மற்றும் சக்தி வாய்ந்த கோவில்களில் ஒன்றான மெகந்திப்பூர் பாலாஜிக்கு சொந்தமானது. இந்த கோவில் ஹனுமனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் பல மர்மங்கள் நிறைந்துள்ளது. அதன் தீவிர ஆன்மீக ஆற்றலுக்கும் பேயோட்டுதல் பயிற்சிக்குமே இந்த கோவில் பெயர் பெற்றதாம். தீய சக்திகள், சூனியம் மற்றும் விவரிக்க முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும் விடுதலையும் தேடுபவர்களுக்கு இது ஒரு சரணாலயமாகவே இருந்து வருகிறது. இந்த கோவில் இந்தியாவில் உள்ள மற்ற கோவில்களை போன்றது அல்ல. நீங்கள் இந்த கோவிலுக்குள் காலடி எடுத்து வைத்த தருணத்திலிருந்து ஒரு தீவிரமான, ஏறக்குறைய அமைதியற்ற ஆற்றல் உங்களை சூழ்ந்து கொள்வதாக கூறப்படுகிறது. இந்த இடம் பலவீனமானவர்களுக்கானது அல்ல எனவும் சொல்லப்படுகிறது. இது இந்தியா முழுவதில் இருந்தும் மக்களை இருக்கும் ஒரு காந்த சக்தியாகவே கருதப்படுகிறது. பாலாஜிக்கு, அதாவது அனுமனின் அவதாரம் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புராதன ஆலயம் அதன் தனித்துவமான சடங்குகளுக்காக மட்டுமல்லாமல் அங்கு வருகை தரும் அசாதாரண பார்வையாளர்களுக்காகவுமே தனித்து நிற்கிறது. மெகந்திப்பூர் பாலாஜிக்குள் நுழையும் தருணத்தில் காற்று ஜெய் பாலா என்ற கோஷங்களுடன் எதிரொலிக்கும். நீங்கள் ஒரு பார்வையாளராக வந்தாலும் கூட்டு ஆற்றலில் மூழ்கி நீங்களும் கோஷமிட தொடங்கும் அளவிற்கு அங்கு ஆற்றல் நிறைந்திருக்கும். மெகந்திப்பூர் பாலாஜிக்கு வருபவர்கள் அனுமனின் ஆசீர்வாதங்களை தேடி வருவார்கள். பல்வேறு தனிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் மற்றும் வியாதிகளுக்கு ஆதாரமாக கருதப்படும் தீய அல்லது இருண்ட ஆவிகளிடமிருந்து தனி மனிதர்களை சுத்தப்படுத்தும் திறன் கொண்ட தெய்வீக சக்தி இந்த கோவிலுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மெகந்திப்பூர் பாலாஜி கோவில் சடங்கு, சிகிச்சை மற்றும் பேயோட்டுதலின் மையமாகவே புகழ்பெற்று இருக்கிறது. மெகந்திப்பூர் பாலாஜியில் பக்தர்கள் ஜாதுய் சிகிச்சா அல்லது தெய்வீக சிகிச்சை என அழைக்கப்படும் சிகிச்சையை தேடி வருகிறார்கள். இது தீய ஆவிகளால் பீடிக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. பாலாஜி பகவான் தனது அனுமன் அவதாரத்தில் தனிப்பட்ட முறையில் தனது பக்தர்களை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றுகிறார் என கூறப்படுகிறது. இந்த சடங்குகள் தெய்வீகத்தின் தெய்வீக சக்தியை உறிஞ்சவும் அவர்களின் துன்பங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான குறிப்பிட்ட வழிமுறைகளுடன் பிரசாதம் மற்றும் மந்திரங்கள் உச்சரிப்பதை உள்ளடக்கியது. இந்த நடைமுறைகளின் செயல்திறனை சந்தேகிப்பவர்கள் தொடர்ந்து இருந்தாலும் இதை நம்பி வருபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. கோவிலில் பேயோட்டும் நடைமுறைகள் பெரும்பாலும் இரும்பு சங்கிலியில் கட்டப்பட்ட நபர்கள் போன்ற அமைதியற்ற காட்சிகளை உள்ளடக்கியது. இந்த சங்கிலிகள் தீய ஆவிகளால் பிடிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுபவர்களை தடுக்கவும், சடங்குகளின் மீது அவர்களின் பாதுகாப்பையும் மற்றவர்களின் பாதுகாப்பையுமே உறுதிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. எப்போதுமே பண்டிதர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீது மந்திரங்களை உச்சரித்தல் மற்றும் அவர்களின் சடங்குகளுக்கு உதவ பாலாஜி சிலையிலிருந்து பாயும் புனித நீரையும் பயன்படுத்துவதை காணலாம். மெகந்திப்பூர் பாலாஜி கோவிலுக்கு வருகை தரும் பார்வையாளர்கள் தங்கள் வருகைக்கு முன் குறைந்தது ஒரு வாரத்திற்கு சைவ உணவை பின்பற்றுவது உட்பட கடுமையான வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க வேண்டும். கோவிலில் ஒரு அசாதாரண நடைமுறையில் பிரசாதம் கையாளப்படுகிறது. மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் பார்வையாளர்கள் சாப்பிடவோ வீட்டிற்கு எடுத்துச் செல்லவோ பிரசாதம் விநியோகிக்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக அவர்கள் அதை ஒரு நியமிக்கப்பட்ட இடத்தில் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் விலகிச் செல்ல வேண்டும். இது கோவிலின் பழக்க வழக்கங்களில் ஆழமாக வேரூன்றிய ஒரு சடங்காகும். தீய ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அர்ஜி, சவாமணி மற்றும் தர்காஸ்ட் போன்ற சடங்குகள் மூலம் நிவாரணம் அளிப்பதற்காக இந்த கோவில் புகழ்பெற்றதாகவே இருக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.